3 பேரை பத்தி நாங்க ஒரு காசிப் எடுத்து வச்சிருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வேண்டாம், வேற இண்டஸ்ட்ரிக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? நானே கோவப்பட்டுறேன் மேடம். தெலுங்குல அடிக்கடி வருது. நீங்க எத்தனை நடிச்சாலுமே எங்களுக்கு டைரக்டா மைண்ட் எல்லாம் திமிருக்கு அங்க போய் திருப்பி வந்து இப்படி போயிடும் மேடம் எங்களுக்கு. ஏண்டா மாப்ள என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சிட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. I truly believe in a story will come and find its actors. எப்படியாவது இந்த மாதிரி நடிச்சது கிடையாது, வாய்ப்பு கிடைச்சது கிடையாது, ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறி. நான் நடிச்சு மக்கள் பார்த்துடணும்னு ஒரு ஆசை. பிக் பாஸ் போனபோது such a romantic guy, all girl fans. He's the big Hedi in the show. What did I do? Yeah. உங்களுக்கும் யாஷிகா வந்து கல்யாணம் போட்டோலாம் நாங்க பார்த்தோம். யாஷிகா கூட We broke up like way long back. Do you have a girlfriend? Had. I'm just reading his eyes. Well, right now I don't have her as my girlfriend. Oh, that girl. my husband is sitting outside only madam. ஒரே ஒரு question madam. Why are you so cute, yeah? Ma'am. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. She's very She's beautiful. just so Bubbly, energetic and bubbly, sweet. yeah. வேற யார் இருந்தா I would. ப்ளீஸ் இதெல்லாம் போட்டு எடிட்டர் வேற கட் பண்ணிட்டு வர மேடம் என் மேல கோவத்துல. அவரை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். நல்ல ஐடியா. அருவாளை கட் பண்ணிடுறேன். அப்படினா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் போடி. For me, politics in Tamil Nadu has changed my life in many which ways. I call her Jayalalitha Amma. The way Jayalalitha Amma lived her life, the way she handled a political career, and the way she passed away. When she passed away, I remember crying. I don't use fitness to lose weight. I love the way my body is. Be it any character, I always work out in my caravan. I only work out and I go for a scene. Hello. Hello, how are you doing? I am good. How are you ma'am? Very good. Ma'am, எப்படி மேம் எக்ஸைட்டிங் தெரியல திடீர்னு அப்படியே ஏத்திக்கிறீங்க. ஏன்னா உங்க பார்த்தாதான் என்ன பார்த்தா மேம்? அந்த எக்ஸைட்மென்ட் வருது. Thank you madam. உங்கனால மேடம் நான் இவ்ளோ இன்டர்வியூ எத்தனையோ பேர் எடுத்திருக்கேன் மேடம். யாருமே என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே இல்ல மேம் இதனால. Thank you madam. Thank you so much. நாங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கோம் உங்களுக்கு, சரிங்களா? Thank you so much. சொன்னீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் கிடைக்கும். அப்ப நானும் ஜாலியா இருப்பேன். So thank you so much. So உங்க 3 பேரை பத்தி நாங்க ஒரு காசிப் எடுத்து வச்சிருக்கோம். மேபி இது வந்து யாராவது கிரியேட் பண்ண காசிப்பா கூட இருக்கலாம். ஒரு காசிப் எடுத்து வச்சிருக்கோம். So அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கு அப்படினா மேம் நீங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வேண்டாம், நான் வேற இண்டஸ்ட்ரிக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேம்? அப்படின்னு ஒரு காசிப் வந்திருக்கு மேடம். வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? I don't believe in this industry discrimination of north, south, east, west. I believe we are making Indian films and the bridge has become much smaller because our films in the south have been appreciated and done so well in the north. So I think as we speak, we have to let go of discriminating and dividing. I think we make fabulous Indian films which the West appreciates and longs for. So I think I ain't a part of any industry. I'm part of the Indian film industry. சூப்பர். யாராவது இதுக்கு அப்புறம் எழுதுனீங்க வச்சுக்கோங்க காசிப், நானே வந்து கோவப்பட்டுறேன் மேடம். நானே கோவப்பட்டுறேன் மேடம் அவங்க கிட்ட போயிட்டு. தெலுங்குல அடிக்கடி வருது. மேம் நீங்க நடிச்சா அஜித் சாருக்கு தான் ஜோடியா நடிப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அது உண்மைதான். இப்ப கூட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. நடிச்சா அஜித் சாருக்கு தான் நடிப்பேன், நான் நடிக்கவே மாட்டேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? அப்படியே இல்ல கிடைச்சா நடிக்கும் அவ்வளவுதான். மேடம் என்ன நான் இவ்வளவு பெரிய சம்பவம் சொல்லியிருக்கேன், நீங்க கிடைச்சா நடிக்கணும் முடிச்சிட்டீங்களே மேடம்? அவ்வளவுதானா? உங்களுக்கு கல்யாணம் சார்? உங்களுக்கும் யாஷிகா வந்து கல்யாணம் போட்டோலாம் நாங்க பார்த்தோம். யாஷிகா கூட கல்யாணம். We broke up like way long back. அது முடிஞ்சு பல வருஷம் ஆகுது. ஆனா உங்க பேர் கல்யாணம்னு ஒரு போட்டோலாம் போட்டு வெளில வந்தது. அப்படியா? ஆமா. Show the picture. எனக்கே தெரியல இதெல்லாம் என்ன. இந்த மாதிரி நிறைய காசிப் பரவிக்கிட்டு இருக்கு. All you have a girlfriend? Had. Oh, you don't have now. No. Yes. No. I'm just reading his eyes. Well, right now I don't have her as my girlfriend. That girl. You Different don't have girl. her. Like Yeah. her? Not her, Yashika. Oh, that girl. Yeah. I'm like, oh, means what man you're saying? No, the girl she mentioned, Yashika. Oh, okay. I thought your her means pointing. I thought her. No. Madam, sorry madam. My husband is sitting outside only madam. மேம் எங்களுக்கு ஒரு டவுட். இந்த கோசம் நீங்களே எழுதலனா நான் எழுதினா இப்படி கேட்டிருக்க மாட்டேன் மேடம். நான் எழுதினா வெச்சுக்கோங்க. சரி நீங்க கேளுங்க சும்மா. நானே கேட்டேன். எப்படி கேட்டீங்க? மேம் நீங்க நடிச்ச அஜித் சார் படத்துல 10 கோடி பட்ஜெட்ல நடிப்பீங்கன்னு சொன்னீங்களாமே அப்படி சொல்லி இருப்பேன் நான். கண்டிப்பான்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தனே உங்களோட கேரக்டர்லாம் நம்ம மாதிரி ரொம்ப வந்து இவங்கள இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்டா பார்த்துருக்கோமே, எப்படி இந்த ரோலை சூஸ் பண்ணாங்க அப்படிங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஸோ டெல் அஸ் why which become so exciting to choose this role?
I get very seldomly I get very interesting roles, and in that I pick and choose. I truly believe in a story will come and find its actors. I truly believe in that line. And like that, I feel Kotravai came and found me. I signed this when Sulal had not even released. So, in a way, it was a comeback for me after 16 years. ஸோ அதுக்கப்புறம் வசந்த பாலனோட ரீயூனைட் பண்ணுறதுக்கு வெயிலுக்கு அப்புறம் இட் வாஸ் ஐ ஜஸ்ட் ட்ரஸ்டட் ஹிம். நைஸ். ஸோ அந்த ட்ரஸ்ட் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் வி கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் பியாண்ட் தட். சூப்பர். ஐ நியூ அவர் வந்து இல்லை ஸ்ரேயா நீ வந்து இது வந்து நரேட் பண்ணுறப்போ ஐ டிசைடட் தட் what it is, so he will not give me something which I won't want to do. So சூப்பர் மேம். ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் டெரராவே ஃபீல் பண்ணிட்டோம் மேம். நீங்க ஏன்னா கொஞ்சம் பார்க்கவே எங்களுக்குலாம் வந்து எப்பயுமே நீங்க எத்தனை நடிச்சாலுமே எங்களுக்கு டைரக்டா மைண்ட் எல்லாம் திமிருக்கு அங்க போய் திருப்பி வந்து இப்படி போயிடும் மேடம் எங்களுக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஒரு டெரராவே நீங்க தெரிஞ்சீங்க அந்த ரோல்ல. நாங்க வந்து உங்களை வந்து என்ன நினைச்சோம்னா ஒரு ரொமான்டிக்கா ஒரு படத்துல அடுத்து நீங்க கம்பேக் ரொமான்டிக் மேடம். இந்த படத்துல நீங்க ரொமான்டிக்கா இல்ல மேடம் நாங்க Yeah, பார்த்த okay, okay. ட்ரைலர்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த விஷயம் எக்ஸைட் பண்ணுச்சு அகைன்? தட் ரோல் இட் செல்ஃப். ஓகே. பிகாஸ் அந்த ரோலை நான் இது வரைக்கும் பண்ண மாதிரி ஒரு ரோலே இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி ரொமான்டிக் ஆர் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கைண்ட் திங் தான். பட் இதில் வந்து ஷீ இஸ் இமோஷனல், பட் அட் த சேம் டைம் அவள் சிஎமோட பொண்ணு, அவங்க பொலிட்டிக்ஸை பார்த்து வளர்ந்து இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூனோ ஷீ ஹேஸ் டு சேஞ்ச். ஸோ எனக்கு இது டோட்டலாகவே இது நியூவாக இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் ஃபாலோட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரெக்டர் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அப்படியே போர்ட்ரே பண்ணிருக்கேன். அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் போடல. பட் இருக்கிற பண்ற அந்த டைம்ல ஐ புட் மை லைக் எஃபர்ட். I think she did a fabulous job. Thank We are you. waiting to watch it madam. Yes. We are waiting. Yes. மேம் அவர் இருக்கார்ல மேடம் எங்க பிக் பாஸ்க்கு போனபோது இவர் ரொமான்டிக் கை, சச் a romantic guy, all girl fans தான் He's மேடம் the big KD in the show. What did I do? Yeah. he You have are a KD, Yeah, man. yeah, What are you yeah, trying to I am, say? I am. girl fans தான் மேடம். சோ நாங்க என்ன நினைச்சோம்னா இவர் அடுத்து ஒரு ஹீரோயின் கூட சூப்பரா மரத்தை சுத்தி ஒரு பாட்டு பாடுவார் வரும். அப்படிதான் எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. சோ I வந்து think he is also waiting for that. நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. சரி சொல்லுங்க. திடீர்னு பார்த்தா இதுல நாங்க இந்த இதுல பாக்குறோம், எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ். Yeah. என்ன இது நாங்க வேற ஒரு ஃபார்ம்ல பாக்குறோமே, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் நம்பர் 1 வந்து வசந்த் பாலன் சார், ஓகே. அவர் டைரக்ட் பண்றாருன்ற ஒரு காரணத்தினால. செகண்ட் வந்து ஒரு பசி, எப்படியாவது இந்த மாதிரி நடிச்சது கிடையாது, வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. அண்ட் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்ற ஒரு வெறி, நான் நடிச்சு மக்கள் பார்த்துடணும்னு ஒரு ஆசை இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இப்போ ஹீரோ பண்ணால் வந்து யூ கேன் யூ வெரி ரெஸ்ட்ரிக்டட் டு டூயிங் சர்டன் திங்ஸ் ஒன்லி. பட் திஸ் கேரக்டர் வென் ஹி எக்ஸ்பிளைன்ட் நிறைய டைனாமிக்ஸ் இருந்தது இதுக்கு. அண்ட் யூனோ லைக் ஐவ் நெவர் எக்ஸ்ப்ளோர்ட், நான் தேட்டர் பண்ணும்போது ஐவ் நெவர் எக்ஸ்ப்ளோர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ரோல். ஸோ எதுக்கு பண்ணலாமேன்ட்டு சூஸ் பண்ணது தான். சூப்பர். பட் நான் ஆக்சுவலாக வந்து ஐ டென்ட் ஹேவ் an option to not choose this. வசந்த் பாலன் சார் சொன்னோடனே வந்து என் மைண்டில் பண்ணியே ஆகணும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன கேமியாவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ட்டு. அந்த லுக்கே உங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. ஆமா. கண்ணாடி இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா. மேம் நீங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர் வந்து நாங்க பாக்கும்போதெல்லாம் ஃபிட்னஸ்லயே இருப்பாரு மேடம். இந்த ஏதாவது டிஸ்கஷன்லாம் நடக்குமா Pick the odd செட்ல? one out. நான் fitness freak. இந்த When I நீங்க பேர் started. பேசிப்பீங்களா அத பத்தி, ஃபிட்னஸ் பத்தி? நான் செட்ல இருக்கும்போது I do not talk to anybody. ஓகே. I'm in Kotravai, ஓகே. in Kotravai mode, ஓகே. and Kotravai doesn't mess with anybody. Nobody messes with Kotravai. ஓ So ஓகே. interactions only with director. ஒன்லி வித் Only with that. ஆமா அவங்க. நான் பேசுறேன். Why you- இல்ல நாங்க வந்து எப்படின்னா வளவலன்னு பேசிட்டே இருப்போம். நாங்களாம் மேம் கூட போய் பேசலாம், சரி ஓகே பழகலாம், நிறைய பார்த்துருக்கோம், படங்கள்லாம் பார்த்துருக்கோம், பழகலாம்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது, இங்க போயிட்டு வா தம்பி அப்படின்றவாங்க அந்த மாதிரி. ஓகே. மேம் என்ன ரீசன் will always tell you that ஃபிட்டாவே இருக்கணும் அப்படின்னு? See, I think நம்ம அந்த கான்செப்ட் when I spoke about the Indian film industry concept, அதே மாதிரி இந்த கான்செப்ட் கூட why do we have to look at fitness because you want to lose weight? எனக்கு அந்த மாதிரி I don't use fitness to lose weight. I love the way my body is. I am not skinny. I don't wish to be skinny. I am curvaceous. Indian women are known to be curvaceous, and I love the way my body looks. But I use fitness for mental therapy. ஓகே. When I go work out, I feel so good. I feel like I can achieve anything in this world. ஓகே. So I use it as for my mental Super. preparation. So before I go for my shot, Kotravai Edukattam, be it Radharama and Salar, be it any character, I always work out in my caravan. ஓகே. I only work out and I go for a scene.
ஓகே Because for me, that is a part of preparation. Even before I talk to a human being in the morning, I have to work out. Before my cup of coffee, I have to work out. மேடம் நான்லாம் இதுக்கு கூட மலைக்கு கூட நான்லாம் ஜிம்மு பக்கமே போக மாட்டேன் மேம். என்கிட்ட இவ்வளோ பெருசோட சொல்லும் போது இப்போ நானும் அது மைண்ட்ல Yes. எடுத்துக்கிறேன். ஐ வில் கோ மேடம். Yes. நெக்ஸ்ட் டைம் when you see I will be very skinny மேடம். ஓகே You don't have to be skinny. நோ மேடம் ஐ வில் மைண்ட் நானே ரெடி பண்ணி நான் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா You have to மாறேன் be மேம். ஓகே healthy, that's it. ஓகே மேடம். தேங்க் யூ And you should தேங்க் be யூ. happy. ஷூர் மேடம். கண்டிப்பா ஐ வில் பி ஹாப்பி மேம். இந்த Happily ரோல் healthy. கண்டிப்பா இவ்வளோ பேர் சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் பாருங்களேன். அவ்வளோதான். இனிமே இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வெறும் போஸ்ட் தான். You have dimples, so cute. தேங்க் யூ மேடம். Have you noticed the dimple? ப்ளீஸ் தேங்க் யூ மேம். நீங்க வந்து இந்த ரோலுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க? பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க நான் வந்து புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோலுக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன மாதிரியா இருந்தது? ஓகே, யூஸ்வலி நான் பிகாஸ் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆள். ஐ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நான் செட்டில் வரும்போது ஐ ஹாவ் இன்ஹிபிஷன்ஸ். எப்போவுமே புதுசாக ஒரு டெக்னீஷியன்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், புது ஆக்டர்ஸ் நம்ம சில டைம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ மீன் ஐ டோன்ட் நோ தே கன்வேர்ட் இட் ரைட். லைக் ஃபர்ஸ்ட்டாக நம்ம அவங்க கூட நடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா ஒரு ஆக்டர் கூட. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் தின் இன்ஹிபிஷன். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு 2-3 days கழிச்சு தான் என்னால் கேரக்டருக்குள்ளே வர முடியும். ஸோ ஓகே ஓகே. அப்பதான் நான் ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் மென்டல் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஐ டோன்ட் டூ திஸ் ப்ரிப்ரேஷன்ஸ். எனக்கு அந்த மாதிரி பண்ணா ஐ பிளான் அண்ட் டூ திங்ஸ் யூஸ்வலி டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. இது எனக்கு இம்ப்ராம்ப்டுவா இல்லைன்னா எனக்கு இப்போ திடீர்னு டிரெக்டர் இது இப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணால் நல்லா இருக்கும். அட் டைம்ஸ் நம்ம நேச்சுரலாகவே நிறைய விஷயங்கள் வரும். ஐ ஜஸ்ட் கோ இட் கீப் இட் வெரி நேச்சுரல். ஐ கான்ட் புட் more effort, and if I put இந்த மாதிரி more effort போட்டா I might end up not doing the right thing. எங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பொண்ணா தான் உங்களை வந்து நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எஸ், எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு வந்து சிஎம் ஓட பொண்ணா நடிக்கிறாங்க. அதுதான் Oh, எஸ் that's a good one. யா we are waiting for that. நீங்களும் சொன்னீங்க எனக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேரக்டரா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது? The challenging thing was like trying to bring this person Hariharan அப்படின்ற ஒரு character on the screen கொண்டு வரது வந்து ஒரு பெரிய challenge இருந்தது because I don't have any previous reference. She was telling me that she took Jayalalitha ma'am as an inspiration, but I didn't have an inspiration like that. எனக்கு வந்து this guy was ஒரு politician எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஸ்டேஜில் பேசி பார்த்துருப்பீங்க. ஆனால் இவன் வந்து ரொம்ப கன்னிங்கான ஒரு பொலிட்டீஷியன். இவன் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த பொலிட்டீஷியனுமே வந்து கெட்டதாக பேச பார்த்துக்க மாட்டீங்க. எங்கேயுமே ஸ்டேஜில் வந்து நல்லது மட்டும் தான் பேசுவாங்க. இவனா எப்பவுமே கேவலமாக தான் யோசிப்பான். திஸ் கேரக்டர் லைக் வந்து எல்லாமே தப்பாக தான் யோசிப்பான். மீனிங் அவனுக்கு அடைய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேனை தான் அடையணும். லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இது எங்கே போய் நான் தேடணும்னு தெரில எனக்கு. ஸோ நானாவே வந்து ஐ ஜஸ்ட் assume this is what he might be அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்ணேன். அவ்வளோதான். I didn't have an inspiration. மூணு பேருக்குமே ஒரே ஒரு கொஸ்டின் தான். Yeah. திடீர்னு ஒரு நாள் நீங்க எழுந்துக்கும் போது நீங்க சிஎம் ஆயிடுறீங்க. வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் சைன்? நீங்க ஒரு விஷயம் அறிவிச்ச ஒரு சைன் போடணும்னா என்னவா இருக்கும்? So I think the world would be a better place if we have more educated people. So I think education is the most important. சூப்பர். நீங்க மேம்? அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு கண்ட்ரியோட சக்ஸஸ் மெஷர் பண்ணுறதே ஹவு எஜுகேட்டட் த உமன் அண்ட் ப்ரோக்ரஸ் த உமன் ஹவ் அச்சீவ்ட்னு தானே. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். நான் அவங்க எஜுகேஷன் சொன்னாங்க, பட் மோர் ஸ்பெசிஃபிக்லி ஐ வுட் வாண்ட் டு teach people what politics is, because I don't think many people know what politics is at all. ஒரு கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுறாங்க நிறைய பேர். இந்த கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்டால் என்ன நடக்கும், அடக்கிடுவாங்க, பேச விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அடக்குவாங்க தான். ஒருத்தன் கேட்டால் 10 பேர் வந்து அடக்குவாங்க. அதுவே ஒரு 1000 பேர் கேட்டால் வந்து they can't oppose, they can't talk back இல்லையா. 1000 பேர் ஒரு விஷயத்த பேசணும்னா 1000 பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் என்னன்ட்டு முதல்ல. ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளை நடத்துகிற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க கவர்மெண்ட், பட் we don't know what they're doing at all. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்வி கேட்க மாட்டேன்றோம். கேள்வி கேட்கணும், நம்ம காசு தேங்கிட்டு இருக்கு இல்லையா, பட் கேட்கணும் அந்த மாதிரி கேள்விகள்லாம். சூப்பர் நைஸ். மேம் ஒரே ஒரு क्वेश्चन மேடம். Why are you so cute, yeah? மேம் என்ன ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. she's very Oh, beautiful. she's just so Bubbly, energetic and sweet. yeah. Where you are in that, I would have just falling asleep, just seeing your face, I'm staying awake. மேம் லாஸ்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन மேடம். நாங்க உங்களை வந்து இதுல தான் உங்க ரீல் இதுல தான் பார்த்தோம். நீங்க வெஸ்டர்னா சூப்பர் காஸ்டியூம் போடுவீங்க மேம். இந்த படத்துல ஃபுல் saree. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க தாவணியில பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அட்டையர் மேம் ரொம்ப பிடிக்கும்? திஸ் அட்டையர் ஐ லவ் த சோ மச். இப்படி இருந்தா நீங்க செம கியூட்டா இருக்கீங்க மேடம். இதான் உங்களோட அழகா இருக்கு. ஸோ லாஸ்ட் क्वेश्चन, Yes. இந்த வெப் சீரிஸை ஏன் மக்கள் பார்க்கணும்? It is a drama, political drama. And நீங்க தமிழ்நாடுல இருந்து இருந்தா 80s and 90s kid இருந்தா
you will be able to relate to this, be it Tamil Nadu politics or be it certain incidents taken from Telugu, Andhra politics. For me, politics in Tamil Nadu has changed my life in many which ways. And for me, the way Jayalalitha Amma, I call her Jayalalitha Amma, the way Jayalalitha Amma lived her life, the way she handled a political career, and the way she passed away. When she passed away, I remember crying. So for me, she was a very integral part in my growing up years. And for me to be able to bring that out through this web series has been a game changer. So if politics, especially Tamil Nadu or Andhra politics, has had some kind of impact in your life, this show will have an impact in your life. And in general, I think Vasantha Balan, being a creator he is, I think he brings in a lot of emotion, a lot of soul into whichever drama he tells. And this is one such story. நீங்க சொன்னதுக்கே நான் முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே பார்க்க போறேன். போயிட்டு எட்டு சப்ஸ்கிரைப் எட்டு பண்ணு அப்படின்னு நான் வந்து இப்ப இது பண்ணிருப்பேன். even I feel like going and subscribe and watch it. I was like that. That energy. You just I gave want me. extra. So thank you Thank you so so much. much and Thank you. நாங்க வந்து வெயிட் பண்றோம். திருப்பி நம்ம சக்சஸ்ல வந்து மீட் பண்ணுவோம் மேம். 100%. Thank you. Thank you. Thank you. Thank you so Thank you. much. Thank you. Thank you.